உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போ அவங்க 2 பேரும் வந்துருவாங்க, எப்படி சமாளிக்க போறீங்க? வரட்டும் பாத்துக்கலாம். ஏங்க என்னங்க இன்னும் காணோம்? வந்துருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க, எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. சரி. அதோ வந்துட்டான் பாரு. ஏங்க வாங்க வாங்க. வேலா, நான் சொல்லல, கார்த்தி வந்துட்டான் பாரு. நான் போய் அவன் கிட்ட பேசுறேன், நீ ஆனந்தி வந்தா போய் பார்த்து பேசிட்டு வா. ம். சரி போ. வள்ளி, உனக்கும் கால் பண்ணாங்களா? ஆனந்திக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஒரு லேடி பேசினாங்க, ஆனா பார்த்தா யாரையுமே காணோம். கால் பண்ணதே நான் தான். எனக்கு புரியல வள்ளி. ஆனந்திக்கு ஆக்சிடென்ட்னு கால் பண்ணது நான் தான். அவளுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணும் இல்ல, அவ நல்லாதான் இருக்கா. சும்மா சொன்னேன். என்னது சும்மா சொன்னியா? ஏய், என்ன வளரியான்ட்ட? எதுக்கு அப்படி சொன்ன? ஃபர்ஸ்ட் எனக்கு உயிரை இல்ல தெரியுமா? அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு இங்க ஓடி வந்துட்டு இருக்கேன். நீ என்னடா அசால்ட்டா வந்து சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்க? ஏய் வள்ளி, உனக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? இரு கத்தாத. நீ ஆனந்தி மேல எந்த அளவுக்கு உயிரா இருக்கேன்னு காட்டுறதுக்காக தான் போய் சொல்லி உன்னை இங்கே வர வச்சேன். இப்ப சொல்லு, உன் மனசுல ஆனந்தி இல்லாமையா நீ இவ்வளவு அடிச்சு புடிச்சு இங்க ஓடி வர? அதுக்கெல்லாம் இப்பலாமா போய் சொல்லுவ? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் இனிமே போய் சொல்லாத வள்ளி. சரி, ரொம்பலாம் டென்ஷன் ஆகாத. இப்ப வாச்சும் ஆனந்தி மேல நீ வச்சிருக்கிற காதல் அப்படியே இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. உன் மனசுல ஆனந்தி இல்லன்னு நீ வேலை கிட்ட சொன்னது எல்லாமே போய். புரியுதா? ஆனந்தி, யார தேடுற? அண்ணே, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு அண்ணன் கால் பண்ணாருண்ணே. நீயும் அதுக்காக தான் வந்தியா? உனக்கும் கால் பண்ணாங்களா? கொஞ்சம் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாருண்ணே, பயமா இருக்குண்ணே. ஏய் ஆனந்தி, அடாத. கார்த்திக்கு ஒன்னும் ஆகல, அவன் நல்லா தான் இருக்கான். நான் தான் அப்படி போய் சொல்லி உன்னை வர வச்சேன். என்னது? நீதான் போய் சொல்லி வர வச்சியா? ஏன் இப்படி போய் சொன்ன? யாராவது இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போய் சொல்லுவாங்களா? அவனுக்கு ஆக்சிடென்ட் சொன்னதுமே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எதுக்கு நான் இப்படி போய் சொன்னேன்? சரி ஆனந்தி, வள்ளி கிட்ட ஏதோ கார்த்தி மேல எந்த லவ்வும் இல்ல, அவனை நான் மறந்துட்டேன்னு சொன்னியாமே. இப்ப எப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து அழுதுகிட்டு? உன் மனசுல காதல் இருக்கிறதுனால தானே இவ்வளவு பதட்டம் வருது. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்ன? அதுக்காக என்ன இப்படி போய் சொன்ன? தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி சொல்லாதண்ணே. சரி, சொல்ல மாட்டேன். ஆனா உன் மனசுல கார்த்தி இருக்கான்ற உண்மையை ஒத்துக்கோ. ஆமாண்ணே, கார்த்தி என் மனசுல இருக்கான்னா அதுக்காக நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன். அப்பாடா, இது போதும். உன்னையும் கார்த்தியை சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிறோம். என்னென்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? இந்த போராட்டமே வேணான்னு தானே என் மனசுல கார்த்தி இல்லைன்னு சொன்ன. திரும்ப ஏன்னு அங்கேயே வந்து நிக்கிற? வேண்டான்னு இத விட்டுரு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எதுவுமே இல்லாம இது நடக்கவே நடக்காதுங்கிற முடிவுக்கு வந்தா கூட நிம்மதியா தான் இருக்கும் போல. இப்ப நடந்துரும் அப்ப நடந்துருங்கிற நம்பிக்கையோட இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு. அப்படி எல்லாம் இல்ல ஆனந்தி. நான் என்ன சொல்ல வரேன்னா, வேண்டாண்ணே, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். இது எனக்கு வேண்டாம், இதோட விட்டுடு, அது போதும். நான்
நான் யார் நீ யார் நான் யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் தாயார் மகன் யார் தெரியார் தந்தை என்றால் அவர் குருஜி. யார் யாரது? ஓ பாலகனா? என்ன பாலகா, என்னுடைய கந்தர்வ குரலை கேட்டு என்ன ஆடிவிட்டாயா? குருஜி ஆ? சாப்பிட்டு படுத்துட்டீங்க போல. ஏன் பாலகா, நான் பாட்டுக்கு அமைதியா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு நிம்மதியா இருந்தேன். என்ன கூட்டிட்டு வந்து இவ்வளோ பெரிய மரண கிணத்துக்குள்ள தள்ளிட்டியப்பா. சிரிக்காதப்பா, சிரிக்காத. டெய்லி என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. வெளியில அரகுற வயித்தோட சுத்திக்கிட்டு இருந்தாலும் மனசுல ஒரு அமைதி இருந்துச்சுப்பா. ஆனா இந்த வீட்ல எல்லாமே இருக்குது, ஆனா நிம்மதி மட்டும் இல்லப்பா. நான் எனக்கு மட்டும் சொல்லலப்பா, உன்னை உட்பட நான் எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா ஓடுறீங்க, மாத்தி 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 ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இதுல மன நிம்மதி எங்கப்பா இருக்குது? குருஜி ஆ, அதுக்கு தான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆ, நீங்க ஆசைப்படுற மாதிரி ஆ, இந்த வீட்ல எல்லாரும் மன நிம்மதியோட சந்தோஷமா வாழணும்னா ம், உங்களோட உதவி எனக்கு வேணும் குருஜி. ம். ம். ஆ? ஏன்பா, நானே ஒரு செல்லா காசு. நான் சொன்னா என் பொண்டாட்டியும் கேட்க மாட்டா, என் மச்சானும் கேட்க மாட்டாரு. இதுல நான் எப்படிப்பா உனக்கு உதவுறது? அப்படி நினைக்காதீங்க குருஜி, ம். உங்களால முடியும். ஆ? சொல்லு. இன்னையில இருந்து ஆ. வேதனாகி அம்மாவை கண்காணிக்கிறது தான் உங்களோட வேலை. அவங்களோட ஒவ்வொரு மூவியும் பார்த்து என்கிட்ட வந்து சொல்லுங்க, அது போதும். அடப்பாப்பா, நீ வேற. அவளை ஃபாலோ பண்ண முடியாம தானே நானே இந்த வீட்டை விட்டு ஓடி போனேன். ஆ, நீ திரும்ப அதையா பண்ண சொன்னா எப்படிப்பா? நீ அவளை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நேரா போய்கிட்டே இருப்பா. திடீர்னு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போடுவா, ஆனா டக்குன்னு ரைட்ல போயிடுவா. நாம தான் முட்டு சந்தில போய் நல்லா முட்டிக்கணும். ரொம்ப மோசமானவப்பா அவ. அவகிட்ட போய் நீ இதெல்லாம் பண்ண சொல்ற? மத்தவங்களை சுத்த விட்டு வேடிக்கை பாக்குறதுல ஒரு ரொம்ப பெரிய கில்லடி தெரியுமா உனக்கு? என்ன 2 செல்லா காசும் சேர்ந்து பயங்கரமா பிளான் பண்ற மாதிரி தெரியுது. இந்த கிட்ட என்னவா பேச்சு? வந்த வேலையை பாருங்க. நான் ம் என்ன வேலை பாக்குற? இது வேற ஒண்ணும் இல்ல, உன் தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்றான்ல, அவனோட கல்யாண பத்திரிக்கை. முதல் பத்திரிக்கைய உனக்கு தான் கொடுக்கணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்த. ம், வாங்கிக்கோ. வாங்குப்பா. என்ன வேலை அப்படியே வச்சுட்ட? பிரிச்சு பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.